வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா சத்து மாவு வச்சு எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது வந்து சத்துணவில் வாங்கின சத்து மாவு. எங்கள் பாப்பாவுக்கு வந்து இதில் தான் வந்து கஞ்சி காய்ச்சி கொடுப்பேன். இதில் சர்க்கரை உப்பு எதுவும் போடாமையே வந்துட்டு நல்ல ஸ்வீட்னஸாக இருக்கும். நான் கொழுக்கட்டை செய்கிறங்காட்டிக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் எல்லா வகையான பயிரும் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, வெல்லம் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருகுன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரே முட்டை வந்து தண்ணி ஊத்தாம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம பெசரி விட்டுக்கலாம். இது இப்படியே ட்ரையாக கூட சாப்பிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் இந்த தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றி கூட நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம். இது வந்து 1 or 2 டே கூட இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்து இட்லி பானையில் வேகிறங்காட்டிக்கு 1 or 2 டே கூட நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு பெசரி விட்டுறணும். நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸ் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் வந்துட்டு உருட்டி இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இது வேகறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் தான் தேவைப்படும், ரொம்ப டைமும் எடுக்காது. நம்ம குழந்தைங்களுக்கு எப்பவுமே ஆயிலி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக வாரத்தில் 1 நாள் 2 நாள் இது போல் இட்லி பானையில் வேக வச்ச ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். இது வந்துட்டு ஹெல்த்தியும் கூட. உடம்புல தெம்பே இல்லை, ரத்தமே இல்லை அந்த மாதிரி சொல்கிறவங்க வந்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் வந்து இது போல் செஞ்சு டெய்லியுமே வந்து 1-2 உருண்டை சாப்பிட்டுட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அவ்வளோதான், வேக வச்சாச்சு பாருங்கள். ஹெல்தியான சத்து மாவு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.